பகவான் கொடுத்த அறிவை பகவத் கைங்கரியத்தில் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அதற்குண்டான அடிப்படை தகுதிகள் உங்களிடம் இருப்பது அடியேனுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்களைப் போன்ற இளைஞர்களால் சம்பிரதாயம் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நீடூடி வாழும். அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது. அடியேனை எப்போது காண முடியுமோ என்று நீங்கள் இருவரும் ஏங்கியதாக கேள்விப்பட்டேன். அதற்காகத்தான் அடியேனே உங்களை தேடி இங்கு வந்தேன். அடியேன் உங்களுக்கோ உங்களின் தாய்க்கோ விரோதம் பாராட்டுபவன் அல்ல. அதே சமயத்தில் சாஸ்திர தர்ம விஷயத்தில் விரோதமாக நடப்பவனும் அல்ல. முன்னோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் காண்பித்த கோட்பாடுகளை வழிநடத்தி காண்பிப்பவனாகவும் நல் விஷயங்களுக்கு ஆதரவளிப்பவனாகவும் இருக்கவே அடியேன் விரும்புகிறேன். மற்றபடி உங்கள் யார் மீதும் அடியேனுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. உங்கள் இருவரையும் இங்கு பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இக்கோயிலிலேயே பல உன்னதமான சேவைகளை திறம்பட செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழுங்கள். உங்கள் இருவருக்கும் அடியேனின் ஆசிகள். சுவாமி, தாங்கள் இவர்களுக்கு கோயிலில் எந்தவிதமான கைங்கரியங்களை அளிக்கலாம் என்று தெரிவிக்க வேண்டும். இக்கோயில் பெரிய கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. எனவே பெரும் பணிகள் இங்கே நடைபெற வேண்டியிருக்கிறது. உற்சவங்கள் என்றாலே பல முன்னேற்பாடுகள் அவசியம். எனவே அதற்குண்டான திட்டமிடுதலை இவர்கள் இருவரும் மேற்கொள்ளட்டும். தெய்வவாரி சுவாமி, இன்று முதல் இவர்களை நம் கோயில் கைங்கரியத்தில் ஈடுபடுத்து. உற்சவங்களை கவனிக்கும் பொறுப்பில் இவர்களுக்கும் ஒரு பங்கு அடியேன் கொடுக்க சொன்னதாக அணியரங்கரிடம் தெரிவித்துவிடு. இதற்கு அணியரங்கர் ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டார் சுவாமி. காரணம், இவர்கள் மீது அணியரங்கருக்கு அலாதியான அன்பு. அதைத்தான் அன்றே பூரிப்போடு அடியனிடம் தெரிவித்து விட்டாரே அணியரங்கர். இதுவும் இவர்களுக்கு இருக்கும் உன்னதமான திறமைதான். சிடுமூஞ்சிக்காரர்களை நம் வழிக்கு கொண்டு வந்து நண்பர்களாக ஆக்குவது மிக கடினமான விஷயம். அதில் இவர்கள் இருவரும் கை தேர்ந்தவர்களாக இருப்பதால் கோயிலுக்கு வரும் சேவார்த்திகளையும் சில பெரிய மனிதர்களையும் பக்குவமாக இவர்களே அணுகி உபசரிக்கட்டும். ஆகட்டும் சுவாமி. அரங்கனின் புது சேவகர்கள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி இருவரும் நம்மோடு சேர்ந்து வர அழகிய மணவாள பெருமாளை நாம் கூடியிருந்து சேவித்துக் குளிர்வோம். வாருங்கள். நாலூரான், இந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் முதலில் பெருமாளை தரிசித்த பின்புதான் மற்ற வேலையை மேற்கொள்வேன். இவரை தரிசித்து வந்தால் நாம் எண்ணிய காரியம் சித்தியடையும் என்பது ஐதீகம். எஜமான், அப்படி பார்த்தால் பொதுவாக எல்லா கோயில்களுமே ஏதாவது ஒரு சித்திக்கு பிரசித்தி பெற்றதாகத்தான் இருக்கும். நாம் எதை நாடுகிறோமோ அதற்கு தகுந்த கோயிலை தேர்ந்தெடுக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அடியின் கோவில்களுக்கு செல்வது மன அமைதிக்காகத்தான். அதனால் எந்த கோவில் என்பது பிரதானம் அல்ல. தவிர அடியேன் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் அந்த ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்ற பின்புதான் மற்ற வேலைகளை துவங்குவேன். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் கனகசபை. எப்படி இருக்கிறாய்? எல்லோரும் நலம்தானே? கடவுள் கிருபையால் க்ஷேமமாக இருக்கிறேன். உங்களை இங்கு பார்த்ததில் மகிழ்ச்சி, அதிசயம் இரண்டும் கலந்துள்ளது. நீங்கள் இங்கு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன அல்லவா? என்ன அதிசயமாக இப்பொழுது வந்திருக்கிறீர்கள்? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? எது எது எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அது அது அப்படி அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் பெயர் நாலூரான். நமஸ்காரம். நாலூரான், இவர்தான் கனகசபை. நம் பண்ணையின் மொத்த பொறுப்பையும் இப்பொழுது இவரிடம் ஒப்படைத்துள்ளோம். அதனால் இவரை இந்த ஊருக்கு அழைத்து வந்தேன். முத்துக்குமரனை இவருக்கு அறிமுகம் செய்து வைக்க. இனி இவர்தான் வந்து செல்வார். என்ன கனகசபை, ஒரு மாதிரியாக பார்க்கிறாய்? முத்து ஊரில் இல்லையா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முத்து இந்த உலகத்திலேயே இல்லை. சென்ற வாரம் தான் திடீரென்று காலமாகிவிட்டார். எப்படி எப்படி இந்த துச்சம்பவம்? மரணம் என்பது எப்பொழுது எப்படி வரும் என்று
யாராலும் கணிக்க இயலாது. ஒரு பெரிய வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்த சந்தோஷத்தில் எல்லோருக்கும் விருந்து படைத்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய கல்யாணமும் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. அதனால் அங்கிருந்த எல்லோருமே இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருந்தார்கள். எல்லோருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று அப்படியே சரிந்து விழுந்து விட்டான். அத்துடன் மூச்சும் நின்று விட்டது. சில சமயங்களில் காலதேவன் மிகவும் குரூரமானவன் என்று நினைக்க தோன்றுகிறது. இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்தினர் எல்லோருக்கும் அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக முத்துவின் தந்தைக்கு. ஏனென்றால் முத்துவின் தந்தைதான் அந்த மொத்த வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அது உங்களுக்கும் தெரியும். சொல்லப்போனால் அன்று விருந்து படைத்த பொழுது உங்களை பற்றிய பேச்சும் வந்தது. முத்துவின் தந்தைதான் உங்களை பற்றி வெகுவாக பாராட்டி போற்றி பேசிக் கொண்டிருந்தார். நேர்மையாகவும் அதே சமயம் வெற்றிகரமாகவும் வணிகம் செய்ய வேண்டும் என்றால் கூரேசனை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை சிலாகித்து கூறினார். சொல்லி வைத்தார் போல் நீங்களும் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். முத்துக்குமரனின் தந்தையை பார்த்துவிட்டு போங்கள், ஆறுதலாக இருக்கும். கேட்கவே மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஐயா, இதில் மேலும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், முத்துக்குமரன் ஒரே மகன். அப்பொழுது அந்த தந்தையின் மனம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு வார காலமாக துயரத்தின் உச்சியில் இருக்கிறார். பித்து பிடித்தார் போல் இருக்கிறார். ஔவையார் சொல்லியிருக்கிறார், கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை, அதனினும் கொடுமை இளம் பிராயத்தில் இருக்கும் மகனை பறிகொடுப்பது. புத்திர சோகம்தான் எல்லாவற்றையும் விட கடுமையான கொடுமையான சோகம். சரியாக சொன்னீர்கள். ஒரு வாரம் முன்பு வரை அந்த வீடு குதூகலமாக இருந்தது. இன்று களையிழந்து சூனியமாக இருக்கிறது. என்ன பணங்காசு இருந்தும் சொத்து பத்துக்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அதை ஆண்டு அனுபவிக்க அவனே இல்லையே. மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் எல்லோருக்கும் சம்பவித்தே தீரும். நோய்வாய்ப்பட்டு இறந்தால் அது ஒரு விதமான சோகம், எதிர்பார்த்த சோகம். ஆனால் இதுவோ விவரிக்க முடியாத துன்பம். ஒரு வாரமாக நானும் மனமுடைந்து இருக்கிறேன். முத்து எனது நல்ல நண்பன். இன்றுதான் வேலை நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம். சரி கூரேசன், நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை இங்கு வரும்பொழுது நீங்கள் அவசியம் என் அகத்திற்கு வர வேண்டும். புறப்படுகிறேன். வருகிறேன் நாளூரான். எஜமான், நாம் உடனடியாக அந்த முத்துக்குமரன் அகத்திற்கு செல்வோம். அவன் தந்தையை சந்தித்து ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறிவிட்டு வருவோம். மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். என்ன எஜமான், என்ன சிந்தனை? இல்லை, இப்பொழுது அவரை சந்திக்க வேண்டாம். தந்தை மகன் இருவருமே அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். இப்பொழுது அடியேன் அவரை சந்தித்தால் அவருடைய வேதனைதான் அதிகரிக்கும். அந்த வேதனையை அவருக்கு அளிக்க அடியேன் விரும்பவில்லை. நீ கூரத்திற்கு போ, அடியேன் பின்பு வருகிறேன். நான் எப்படி தனியாக செல்வது? சின்ன எஜமானி அம்மா என்னை உங்களுக்கு துணையாக அனுப்பியிருக்கிறார். சேர்ந்துதான் திரும்ப வேண்டும். அடியேன் எப்பொழுதும் இங்கு தனியாகத்தான் வருவேன். இம்முறை உன்னை அறிமுகம் செய்து வைப்பதற்காக வரச் சொன்னேன். இல்லையெனில் தனியாகத்தான் வந்திருப்பேன். ஆண்டாளின் அக்கறை புரிகிறது. ஆனால் வேறு சிலரை அடியேன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீ புறப்பட, நான் பிறகு வருகிறேன். இல்லை எஜமான், சொன்னதை செய். அதில்லை. நான் தனியாக சென்றால் சின்ன எஜமானி அம்மா ஏன் அவரை விட்டுவிட்டு வந்தாய் என்று கேட்பார்கள். நீ செல்வதற்குள் அடியேன் அங்கு போய் சேர்ந்து விடுவேன். சரி, நான் சென்று விட்டால் உங்களுக்கு வண்டி? இந்த ஊரில் அடியேனுக்கு 1000 வண்டிகள் கிடைக்கும். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். முதலில் நீ புறப்பட. இருந்தாலும் எஜமானி அம்மா. போ நாளூரான். திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் நேற்று பல பாசுரங்களை வரதனுக்கு முன் சேவித்து கவரி வீசிய போது
ஓர் முக்கியமான பாசுரம். மலையாமை என்றும் தலையாமை என்றும் வந்ததே, அப்பாசுரத்தின் ஆழ்பொருள் என்ன என்பதை அடியேன் அறிய விரும்புகிறேன் சுவாமி. நான்முகன் திருவந்தாதி பாசுரத்தை சொல்கிறீர்களா? ஆம் சுவாமி, அதை அடியேனுக்காக ஒருமுறை சேவியுங்களேன், கேட்போம். மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலையாமை தானொரு கைப்பற்றி அலையாமல் பீரக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று. இந்த பாசுரம் தானே? ஆம் சுவாமி, இதே பாசுரம்தான். இதன் பொருளைத்தான் அறிய விரும்புகிறேன். மலையாமை என்பது ஆமையின் மேல் வைக்கப்பட்ட மலை. அதாவது கூர்மாவதாரம் எடுத்தானே அந்த வரதன், அவன் தன் முதுகின் மீது மலையை நிறுத்தி மலையானது கீழே அழுந்தாதவாறு செய்தான். வாசுகியாகிய பாம்பை மலையை சுற்றி கட்டி தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு பார்க்கடலை கடைந்தான். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை இருபுறம் பிடித்து பார்க்கடலை கடைந்ததால் அதனால் ஏற்பட்ட வலியால் வாசுகி பாம்பானது துயருற்றது. அந்த வலியை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் பகவானே அந்த வாசுகி பாம்பிற்கு கொடுத்தார். பிறகு கடையும் போது மலை அடிக்கடி மேலே எழுவதாயிற்று. அதை சீர் செய்ய மலை மேல் தன் ஒரு கையை மட்டும் வைத்து அழுத்தி பிடித்துக் கொண்டார். அதைத்தான் ஆழ்வார் தலையாமை என்கிறார். தலை என்றால் மிகைப்படுதல், அதாவது அதிகமாகுதல், மேலாகுதல் என்று பொருள். அதன்படி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் 2 கைகள் மட்டுமே உண்டு. ஆனால் பகவானுக்கோ 4 கைகள் இருந்தாலும் மிகையாக பயன்படுத்தாமல் தன் ஒரு கையாலேயே மலையை அழுத்தி அசாதாரணமான காரியத்தை சாதித்தான். அதைத்தான் தலையாமை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். சில காலம் கடந்ததும் தேவர்களும் அசுரர்களும் கலைப்படைந்தனர். அப்பொழுது தானும் ஒரு கைப்பற்றி பார்க்கடலை கடைந்தான் பரந்தாமன். இப்படி அண்டியவர்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பலவாறு நின்று உபகாரம் செய்யும் எம்பெருமானின் திருநாமத்தை, அவர் செய்யும் திருவிளையாடல்களை விளக்கும் வகையில் துதித்து போற்றுவதே நம் தலையாய கடமை என்று உணர்த்துகிறார் எம்மை தடுத்தாட்கொண்ட திருமழிசை பிரான். அதாவது பெருமாளின் திருநாமத்தை என்றும் பாடி பரவுங்கள் என்கிறார். நாம சங்கீர்த்தனத்தை செய்யுங்கள் என்கிறார். பார்க்கடலை கடைதல் என்ற ஒரு செயலுக்கு பகவான் எத்தனை விதத்தில் உதவி புரிந்திருக்கிறான். ஆம், எம்பெருமான் வரதன் கர்த்தா, காரியதா, பிரயோஜன கர்த்தா, அனுமந்தா, சககாரி, இப்படி பலவிதமாக இருப்பவன். சரணடைந்தவர்களை அனைத்து சங்கடத்திலிருந்தும் காத்து கைவிடாது உடனிருப்பவன். அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தாலும் மகாலட்சுமி தாயாரை எதிர்நோக்கியே அக்காரியத்தை செய்தார் எம்பெருமான். பார்க்கடலை கடைந்து முடித்ததும் அமுதத்தோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் அதில் தோன்றினார். ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமி தாயாரை மணந்ததால் ஸ்ரீனிவாசன் என்று பெயரும் பெற்றார். இதைத்தான் திருமங்கை ஆழ்வார் தன் பெரிய திருமொழி பாசுரத்தில் விண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே என்று பூரிக்கிறார். நம்பிகளே, வழி வழியாக நாங்கள் வரதனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறோம். அடியேனின் மூதாதையர்களும் பாசுரங்களில் பாண்டித்யம் பெற்றவர்கள்தான். எங்களுக்கும் நிறைய அர்த்தங்களை அவர்கள் போதித்தும் உள்ளார்கள். இருப்பினும் உமது திருவாயால் வரும் பொருளமுதம் பெறுவதென்பது செவிக்கு அமுதாக இருக்கிறது. இது அடியேனுக்கு பெரும் கொடுப்பினை சுவாமி. உங்கள் பாராட்டுக்கள் எதுவும் அடியேனுக்கு பொருந்தாது. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கே போய் சேர வேண்டும். நீர் அவரை அனவரதமும் நினைப்பது போல் அவரும் உண்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லத் தோன்றுகிறது. அதனாலினன்றோ தாங்கள் உமது யமுனாச்சாரிய சுவாமியை மனதில் நிறுத்தி பாசுரங்களின் பொருள் உரைக்கையில் அது யமுனையைப் போல் தூய்மையாய் தெளிவானதாய் இருக்கிறது. ஆச்சாரியர் மனதில் என்றும் நீர் குடிகொண்டு இருப்பீர் சுவாமி. பட்டரே, இன்று திருக்கண்ணமுதுதானே வரதனுக்கு கண்டுரல பண்ணினீர்கள்? ஆம் நம்பிகளே, ஏன் கேட்கிறீர்கள்? அதை கொண்டு வாரும். வாய்க்கு இனிப்பு பலகாரத்தை தான் இட வேண்டும். ஏன் சுவாமி, நீங்கள் சொல்வதின் அர்த்தம் அடியேனுக்கு புரியவில்லையே. அங்கே பாரும், புரியும். ஆச்சாரியர் அடியேனே நினைத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னீர்களே. ஆச்சாரியர் திருமாளிகையில் இருக்கும் ஒரு உயர்ந்த சீடரும் பாகவதோ உத்தமரான ஒருவர்தான் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி, வரவேண்டும் சுவாமி. இந்த அடியவனின் வந்தனத்தை தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்தனம் நம்பிகளே. என்ன இது? பேரருளாளன் அருள் பெற்ற திருக்கச்சி நம்பிகள்
இவ்வளவு சிரம் தாழ்ந்து அடியேனை வணங்குவது தகாது. நிச்சயம் தகும் சுவாமி. உயர்ந்த பாகவதோ உத்தமரான தங்களுக்கு அடியேன் ஒரு வண்டிக்காரனாக சிறு சேவை செய்ததால் தானே கிடைப்பதற்கே அரிதான மோட்சத்தை அடியேனுக்கு அளிப்பதாக அந்த வரதன் வாக்குறுதி கொடுத்தான். பிறப்பு இறப்பு எனும் கடுமையான சூழலிலிருந்து அடியேனை காத்த உத்தமரான தங்களின் பாதம் தொட்டு வணங்கி வரவேற்பதே அடியேன் செய்திருக்க வேண்டிய பொருத்தமான செயல். ஆனால் கோயில் பகுதியானதால் அடியேன் அதை செய்ய துணிவில்லாமல் தயங்கி நிற்கிறேன் சுவாமி. என்ன திருக்கச்சி சுவாமிகளே, சுவாமிகள் யாரென்று சொல்லாமல் ஏதேதோ புதிர் போட்டுக் கொண்டிருக்கிறீரே. பட்டரே, இந்த ஆச்சாரிய சீலரை இன்னுமா தாங்கள் யாரென்று உணரவில்லை? இவர்தான் சாக்ஷாத் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகள். வரவேண்டும் வரவேண்டும் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளே. தங்களுக்கு இந்த கடையேனின் அனந்தமான வந்தனங்கள். தங்களின் உயர்வை பற்றி திருக்கச்சி சுவாமிகள் ஸ்லாகிக்காத நாளே இல்லை என்று சொல்ல வேண்டும். தங்களை நேரே தரிசித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடியேனுக்கு. மகிழ்ச்சியோடு அடியேன் ஆச்சரியமும் அடைந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் ஆச்சாரியரை பற்றியும் அவரின் ஆத்மார்த்தமான சீடர்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். தாங்கள் இங்கு எழுந்தொருளி விட்டீர்கள். அடியேனின் கண்களை அடியேனாலே நம்ப முடியவில்லை. தங்களின் வருகையால் அத்திகிரி அருளாளனும் பேருவகை அடைவான். சுவாமி, ஆச்சாரியர் எப்படி இருக்கிறார்? அவருடைய திருமேனி பாங்காக இருக்கிறதா? தாங்கள் எப்போது காஞ்சிபதிக்கு வந்தீர்கள்? என்று காலைதான் வந்தேன். வந்ததும் நேராக உமது மடத்திற்குத்தான் சென்றேன். தாங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். ஸ்நானம் செய்து அனுஷ்டானத்தை முடித்தேன். உமது உதவியாளன் சாரதியை பார்த்தேன். என்ன ஒரு பணிவு! உமக்கு ஏற்ற சிஷ்யன்தான் அவன். ஊரேசன் மீண்டும் வியாபாரத்தில் ஆர்வம் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்க விஷயம். அன்றே உன்னிடம் சொல்லி இருக்கிறேனே, ஓரிரு தினங்களில் சரியாகி விடுவான். அசதி அதிர்ச்சிதான் காரணம் என்று. நல்லபடியாக போய்விட்டு வரட்டும். இந்த ஒரு முறைதான் அடியேன் போகப் போகிறேன். காட்டு. வாளுக்கு வேலி! வாளுக்கு வேலி!